இஸ் தேர் எனிதிங் கால்ட் ரைட் டைம்? நான் இப்போ பேசும்போது தோணுச்சு. ரைட் டைம் இது இந்த டைம்ல நான் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்படின்ற மாரி ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள என்டர் ஆவறதுக்கோ, இல்ல விமன் அட் ஸ்டே அட் ஹோம் வந்து நான் இந்த பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கோ, ஏதாவது ரைட் டைம் அப்படின்றது ம். இருக்கா? எனக்கு என்ன தெரியும்? நான் இத பண்ணியிருக்கேனா? எனக்கு என்ன? நான் யாரு? இதெல்லாம் இது இது இத செய்றதுக்கு நான் யாரு? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட ரிமூவ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு பர்சனலி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. நான் வெளிய வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஆன்டர்பிரினர்ஷிப் இஸ் ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் ஹேப்பி வித் திங்ஸ் கோயிங் ராங் எவ்ரி டே. எதுவும் இன்னைக்கு இன்னைக்கு இது இது நடந்துருச்சு, இது வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நெனைப்போம். நாளைக்கே அது சொதப்பிக்கும். அதுல விழுந்து, அடிபட்டு, அந்த காயத்தோட எந்திரிச்சு போறவங்க தான் ஆன்டர்பிரினர்ஷிப்ல இருக்க முடியும். ஒரு மாசம் உங்களுக்கு வந்து 50,000 வந்திருக்கலாம். அடுத்த மாசம் 5,00,000 வந்திருக்கலாம். அடுத்த வருஷம் 0வா கூட இருக்கலாம். பிசினஸ் இஸ் நாட் லைக் தட். யூ புட் மனி, யூ டேக் மனி. தூங்கி எந்திரிச்சு நான் இன்னைக்கு பிசினஸ் பண்ண போறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. யூ ஹேவ் டு பி பிராக்டிகல் ஆல்சோ இல்ல. எனக்கு இந்த மாதிரி என் கஸ்டமர்ஸ் கிட்ட டீல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. This is my success. Please have no shame in going back to a job. Life is long. Just because you fail somewhere doesn't mean it. நான்லாம் எங்கள் அப்பா கிட்ட கிட்டத்தட்ட பத்திரத்தில் சைன் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். 2 வருஷத்தில் என்னோட மந்த்லி சேலரியை நான் பிஸ்னஸில் வந்து எடுக்கலைன்னா I have to go back to a job. I may not do that, okay? But அந்த ப்ராமிஸோடு தான் வந்திருக்கேன். Okay, so I'll be shameless. If it doesn't work, I may go back to a job. கம்யூனிட்டி அந்த லீடர்ஷிப் இதை பற்றி நிறையா பேசணும். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மேபி வந்து ஒரு லீடர்ஷிப் பில்ட் பண்ணுறது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு லீடர்ஷிப் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ள பர்பஸை பில்ட் பண்ணிக்கிறதா கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட எதில் வந்து ஒர்க் பண்ணணும்? ஆக்சுவலி எந்த ஒரு குவாலிட்டியில் ஒர்க் பண்ணணும், ஒரு ஹேபிட்டில் ஒர்க் பண்ணணும்? ஒரு லீடரா ஆகணும், இல்ல லீடர்ன்னு கூட வேணாம். நம்ம ஒரு விஷயத்த அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னு நெனைச்சோம் அப்டின்னா, வி ஷுடன்ட் பெலிட்டில் அவர்செல்வ்ஸ். எனக்கு என்ன தெரியும்? நான் இத பண்ணியிருக்கேனா? எனக்கு என்ன? நான் யாரு? இதெல்லாம் இது இது இத செய்றதுக்கு நான் யாரு? அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட்ட ரிமூவ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு பர்சனலி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. நான் வெளிய வந்து நான் சொல்லவே மாட்டேன். லைக் நான் வந்து ஒர்க்ல எவ்வளவோ அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். நெறைய சேலஞ்சஸ் என்னோட ஹெச்ஆர் லைஃப்ல வந்து நான் ஒர்க்ல பண்ணியிருக்கேன். வெளியவே நான் சொல்ல மாட்டேன். என் வீட்ல இருக்கவங்களுக்குலாம் நான் என்ன என்ன ஆஃபீஸ்ல நான் பண்ணியிருக்கேன், என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதில்ல. அண்ட் நீங்க பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, வி ஆர் மேக்கிங் செவரல் லேக்ஸ் இன் ரெவென்யூ திஸ் மந்த் அப்படிங்கிறத நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஐ அம் ரன்னிங் அ ஸ்மால் பிசினஸ் அந்த மாரி சொல்லுவேன். அப்புறம் நான் வீட்லயே வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன். "ஹே! அவங்க அந்த பிசினஸ் பண்றவங்கலாம் பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். நான் யாரு? அப்படிங்கிற தாட் எனக்கே இருந்திருக்கு. நானே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்ரி சிங்கிள் டே ஐ அம் ரீஃபார்மிங் மை செல்ஃப் டூ ஓன் ஹூ ஐ ஆம். ஏன்னா, என்னோட மென்டர்ஸ், என்னோட வெல் விஷர்ஸ் ஆர் டெல்லிங் மீ தட். ஐ அம் டயர்ட் ஆஃப் லிசனிங் டு இட். "ஏய்! நீ ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிட்டு இருக்க. யூ ஆர் திங்கிங் யூ ஹேவ் நாட் டன் எனிதிங். You have already come so far. Why are you not owning it?" Right? So many of my friends and mentors tell me. And now I am starting to own it slowly. இதுதான் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், ஒரு லீடர்ஷிப் எடுக்கணும், ஒரு பண்றப்ப, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் யாரு இத பத்தி பேசுறதுக்கு? நான்லாம் யாரு இத பத்தி பண்றதுக்கு? அப்படின்னு இல்லாம, எனக்கு ஆல்ரெடி ஒரு நாலேட்ஜ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்துல, ஒரு ப்ராப்ளம்ல இங்க நான் தான் கிங்கு. எனக்கு தெரியும். Now you wake me up in the middle of the night and talk to me about a cleaning products, formulation, composition. I can confidently get into a debate with anyone. I will not score 100, but I'm confident in getting into that. You talk about, bringing up a child consciously and running a conscious home. I am ready to get into war right now. I can talk to anyone. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் அத பண்ணியிருக்கேன். இப்போ யூ கம் அண்ட் டெல் மீ லைக் யூ சேயிங் லைக் பீக் ப்ரொடக்டிவிட்டி ஆர் சம்திங். அதில் நீ உனக்கு ஆனால் எனக்கு தெரியாது. யூர் தி எக்ஸ்பர்ட், யூர் தி பாஸ். நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஸோ நமக்கு என் விஷயத்தில் எனக்கு தெரியும் விஷயம் அப்படிங்கிறத இதை நான் இது பார்டர் லைனில் வந்து அது திமிராகவும் போயிடக்கூடாது. ஆனால் எனக்கு தெரியும். அந்த தெரியுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். இன்னொன்று ஹம்பிளிங் ஆர் செல்ஸ். எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். ஐ சரண்டர்.
அப்படிங்கிறது வேணும். அண்ட் இந்த 2யும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஓரளவுக்கு பொழச்சிடலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த மதர்ஹுட் பத்தி நெறையா பேசும்போது, நீங்க இப்போ மென்ஷன் பண்ண மாரி, இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து நெறைய இருக்கு. அதையும் நெறைய டெர்மினாலஜிஸ்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் சிம்ப்ளி யூ நோ அம் நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டீங்க. இந்த ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஈவன் வித் ஃபேமிலி வந்து சொல்ட்டீங்க. பட் அதர் தென் தட் குழந்தைங்க கிட்ட இன்னைக்கு வளர்ற இந்த ஜெனரேஷன் கிட்ட வந்துட்டு ஆஸ் அ மதரா, ஆஸ் அன் ஆன்டர்பிரினரா இது ரொம்ப முக்கியங்க பேரண்டிங்ல அப்டின்னா நீங்க எத சொல்வீங்க? நான் திரும்பவும் அதே தாங்க நான் சொல்லுவேன். நம்ம எப்படி வாழ்றோங்கிறது தான் நம்ம பேரண்டிங்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க நெனச்சு பாருங்க, உங்களோட ஹேபிட்ஸ், நீங்க எப்படி உங்க ஃபேமிலிய ரன் பண்றீங்க, நீங்க எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றீங்க, ஒரு பிரச்சனைய பார்க்குறீங்க, எல்லாமே ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் உங்க சைல்ட்ஹுட்லேருந்து வரும். எங்க அம்மா இப்படிதான் பண்ணாங்க, எங்க அப்பா இப்படிதான் பண்ணாங்க, நாங்க இப்படிதான் அப்படிங்கிறது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க நல்ல இன்ஃப்ளூயன்ஸா குடுக்க போறீங்களா? இல்ல வேற இன்ஃப்ளூயன்ஸ் குடுக்க போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அத தான் நான் என்னோட மந்த்ராவா நான் பண்றேன். ஐ ஹேவ் சோசன் டூ லிவ் அ லைஃப் ஆஃப் எக்ஸாம்பிள். அண்ட் அந்த சோசன் எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது அது பெர்ஃபெக்ஷனே கிடையாது. நான் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நான் எங்கேயுமே நான் ட்ரை பண்றதில்ல. ரொம்ப ராவா, ரியலா இது இப்படிதான் நம்ம வாழ்க்கைய வாழப் போறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு, ஒரு 70 டூ 80% மார்க் அத ஸ்கோர் பண்ணோம்னாலே, நம்ம குழந்தைங்க அத ஃபாலோ பண்ணுவாங்க. இத நான் பேரண்டிங்கே இல்ல. இட்ஸ் அபவுட் லிவிங் ஆஸ் எ ம். ஹியூமன் அண்ட் தட் ஆப்வியஸ்லி டிரான்ஸ்பயர்ஸ் இன்டூ பேரண்டிங். ஓகே. சூப்பர்ப். ஸோ விச் வேல்யூ ஹஸ் ஹெல்ப்ட் யூ த மோஸ்ட்? ஐ திங்க் இன்டெகிரிட்டி ரொம்ப நியாயமா இருக்கணும் நம்ம செய்யறதுல அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு டெக்னாலஜிலேருந்து ஹெச்ஆர் மூவ் பண்ணப்போ அதுதான் கை குடுத்துருக்கு. ஸோ நியாயமா இருக்கணும் எனக்கு. ஓகே. சூப்பர்ப். ஸோ ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? என்னோட இன்ஸ்பிரேஷன் அது ஒரு கடல் அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா என்னோட இன்ஸ்பிரேஷன் மாறிட்டே இருப்பாங்க. ம். இப்ப நான் கார் ஓட்டணும்னு நெனச்சப்ப வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என் கூட வொர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என்ன விட குட்டியா இருப்பா, ஷார்ட்டா இருப்பா. ஆ என்ன விட ஃப்ரேம் சின்னதா இருக்கும். ம். ஆனா அவ அவ கூட நான் கார்ல போவேன். அவ ம். தான் என் இன்ஸ்பிரேஷன். ம். அவள பார்த்து தான் நான் கார் ஓட்டி நான் லைசென்ஸ் வாங்கி நான் கார்ல ஆஃபீஸ்க்கு ஓகே. போணும். ஓகே. அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ ரைட். யுவர் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் நியர் யூ. எனக்கு வந்து என் பக்கத்துல இருக்கவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க இத இப்போ நீங்க பீக் புரொடக்டிவிட்டின்னு சொல்றீங்கல்ல. யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் இன் புரொடக்டிவிட்டி. ஓகே. இவங்க புரொடக்டிவிட்டில நெறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஐ வாண்ட் டு ம். டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூ. ஓ வாட்ஸ் ஒன் டெசிஷன் யூ ஆர் ப்ரவுட் யூ நெவர் காம்ப்ரமைஸ்ட் ஆன்? ஓகே. ஓ ஐ Okay, காட். to not give up my career after having children. I have had many சூப்பர். opportunities. யா. என் பையன் ஃபர்ஸ்ட் ஒன் பொறந்து ஒரு 5, 6 மந்த்ஸ் இருக்கப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆன்சைட் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஹி ஹேட் அ வேலிட் H-1B. அப்ப நான் போணும்னா நான் H-4ல போணும். ஐ டிட்ன்ட் ஹேவ் அ வொர்க் விசா பிகாஸ் ஐ வாஸ் இன் HR. ஸோ of course, life in the US with a young kid, a love marriage, it could have been beautiful. But we consciously chose not to. அண்ட் என்னோட செகண்ட் சைல்டு அப்பவும் வந்து கோவிட் வீட்டில் எல்லாத்துக்கும் அடி. என்னோட ஐஐடி இருக்கு. ஐ குட் ஹவ் ஆல்வேஸ் சோசன் டு குவிட். நோ, ஐ ஹவ் நெவர் குவிட் மை கரியர் இன் மை லைஃப் அண்ட் தட்ஸ் த ஒன் டெசிஷன் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப். ஸோ வாட் டஸ் சக்ஸஸ் மீன் டு யூ டுடே? இஃப் இட் மேக்ஸ் யூ ஃபீல் குட் அபவுட் ஹூ யூ ஆர் ஆஸ் அ பர்சன். நான் தனியாக உட்காந்து யோசிக்கும்போது இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஏன் சிச்சுவேஷனில், ஏன் என்வாயன்மெண்ட்டில் எனக்கு இருந்த ரிசோர்ஸஸ் வச்சு இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா தட்ஸ் சக்ஸஸ். நைஸ். ஓகே. ஸோ கம்மிங் டு த எண்ட் ரேபிட் ஃபயர். இதுக்கு மேலே ஸோ தான் ரேபிட் ஃபயரா? ஆமா. ஓகே. ஸோ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் இஃப் பாசிபிள். ஸோ டீ ஆர் காஃபி? காஃபி. புக்ஸ் ஆர் பாட்காஸ்ட்? புக்ஸ். மார்னிங் ஆர் நைட்? மார்னிங். பிளானிங் ஆர் ஸ்பான்டேனிட்டி? பிளானிங். ப்ராக்ரஸ் ஆர் பெர்ஃபெக்ஷன்? ப்ரோக்ரஸ். On one productivity app you can't live without? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஐ டோன்ட் யூஸ் எனி ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ். Apps means that can be anything like a to-do list அந்த மாதிரி கூட இருக்கலாம். என்னோட நோட் புக் இப்போ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஹேண்ட் பேக்கில். Okay. So one habit every entrepreneur should build. I think it's the habit of being shameless and developing a thick skin. Okay.
One habit every parent should teach children. To actually be real. One book everyone should read. Read every parent should read. இல்லை everyone should read. One book everyone should read. எது வேணாலும் சொல்லலாம். I would say Lean In by Sheryl Sandberg. Okay. It is one of my most transformational books. I always recommend it. So parents, primarily mothers, I would recommend Lean In. Okay, super. So one message for women waiting to start their business. One message to women who are waiting to start their business. Get ready to fail. ஓகே. ஸோ அடிஷ்னலாக ஒரு அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி கொஸ்டின்ஸ் மாதிரி கொஞ்சம் எனக்கு இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தோணுன விஷயம். இப்போ கிளின் ஸ்பேஸ் இல்லை, இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க? I would have continued to be in HR. ஓகே. ஸோ ஃபெயிலியர்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்? ஃபெயிலியர் இருந்தால் மட்டுமே சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியும். ஓகே. யூஷுவலாக ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு வந்து நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, ம் டைம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, உனக்கு என்ன, நீ ஓன் பிஸ்னஸ் தானே, நீ எப்போ வேணால் வரலாம் போகலாம், எங்களுக்கெலாம் அப்படியா, நாங்கள் ஜாபில் இருக்கோன்னு நகரவே முடியாது. ஸோ அது வந்து வெளியே இருக்கவங்க நம்ம ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னா ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி நோ. ரைட். ஸோ இந்த பேரண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இல்லை, உங்களுக்கு அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வந்த வாட்டி இருக்கக்கூடிய ஒரு பேரண்டிங் லெசன்னா என்ன சொல்வீங்க? We cannot be everywhere. ஸோ பேரண்டிங்கில் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை சில்ட்ரனுக்கு வந்து கொடுக்கறது, ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, யூ cannot be there always. You need to find out how your children can be independent at the same time safe and sound in your absence. ஓகே. ஸோ வாட் ஆர் யூ பில்டிங் நெக்ஸ்ட்? What am I building next? First, Clean Space கரை சேர்த்தணும். Right. So Clean Space is my third child அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். Okay. ஸோ Clean எப்படி இன்னும் நிறைய மதர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அண்ட் சம்திங் தட் ஐ எம் வெரி பேஷனேட்லி பில்டிங் இஸ் மைண்ட்ஃபுல் மாம்ஸ் 2.0 அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 இயரில் மதர்ஸ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி அவங்களோட என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஐ எம் ரீவேம்பிங் த கம்யூனிட்டி. அண்ட் என்னோட ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச்சும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. அதில் நான் பண்ணதும் மதர்ஸ் பற்றின ரிசர்ச் தான். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ஒர்க்ட் ஆன் மதர்ஸ் and myself as a mother for the last 10 years, more than enough. So I now have a clarity. So ஒரு full blown ecosystem for mothers மாதிரி build பண்ணிட்டு இருக்கேன். It's very much in works and it is going to be launching soon. It's going to be a purpose driven community, not just about conscious living, about making motherhood a more meaningful journey is what I'm building. சூப்பர், நைஸ். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ யூஸ்வலாக ஸ்பீக் ப்ரொடக்டிவிட்டியோட எல்லா கெஸ்ட்டுக்கிட்டேயும் நான் கேட்பேன், ஒரு மெசேஜ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக ஒரு மெசேஜ் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க அப்படின்றது வந்துட்டு. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்கீங்க, மதர் அண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனராக வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரீமில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்றது இருக்கும், இல்லை புதுசாக ஆண்டர்ப்ரனராக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை மதராக இருக்கேன் நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புள் வந்துட்டு இப்போ ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஏதோ ஒரு ஃபியர் இருக்கும்ல, அதை வந்து எதை விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஒரு ஃபியரை விடணும், இல்லை ஃபியரை விட்டுறணும், விட்டால் இதுக்குள்ளே நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறது சொல்லணுன்னா எது சொல்லுவேன்? எல்லாருமே எல்லாத்துக்குள்ளேயும் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எல்லாரும் ஒர்க் போகணுன்னு அவசியம் இல்லை, ஒர்க்கில் இருந்தாங்கன்னா அவங்க கரியரில் மேலே வரணும்னு அவசியம் இல்லை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இண்டிவிஜுவல். நம்ம போய் யாரையும் நீ இதுக்குள்ளே வா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கோல்ஸ். ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா தெர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சர்டனிட்டி. எனக்கு சர்டனிட்டி லைஃப்பில் பிடிக்கும். எனக்கு வந்து இது இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும். எனக்கு இவ்வளோ காசு வரும், இதை வச்சு நான் அடுத்த வருஷம் இது பண்ணுவேன், 10 வருஷம் கழிச்சு இது பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ ஃப்ரீ டைம் வேணும், எனக்கு வீக்கெண்ட்ஸ் இப்படி இருக்கணும். அந்த சர்டனிட்டி விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஸ்டே இன் த ஜாப்.
Entrepreneurship is not going to give you some level of certainty at any given point of time. Entrepreneurship is for people who are happy with things going wrong every day. எதுவும் இன்னைக்கு இன்னைக்கு இது இது நடந்துருச்சு, இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். நாளைக்கே அது சொதப்பிக்கும். அதில் விழுந்து அடிபட்டு அந்த காயத்தோட எந்திரிச்சு போகிறவங்க தான் ஆண்டர்ப்ரெனர்ஷிப்பில் இருக்க முடியும். ஒரு மாதம் உங்களுக்கு வந்து 50,000 வந்திருக்கலாம், அடுத்த மாதம் 5 லட்சம் வந்திருக்கலாம், அடுத்த வருஷம் ஜீரோவாக கூட இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் சம்படி ஹூஸ் ஹாப்பி வித் அன்சர்டனிட்டி, ஹே ஒயராக இருக்கும், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா ஆண்டர்ப்ரெனர்ஷிப்குள்ளே வரலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஒர்க் இன் தேர் ஓன் ஸ்மால் சர்க்கிள்ஸ். இல்லை அந்த மாதிரி எனக்கு நான் ஒரு ஆர்ட் நான் பண்ணுறேன், நான் இதை என்னோட மிச்ச டைமில் தான் பண்ணுறேன், எனக்கு இதில் சர்டனிட்டியும் இல்லை அன்சர்டனிட்டியும் இல்லை, ஐ எம் ஹாப்பி வித் வேர் ஐ ஆம் அண்ட் வாட் ஐ எம் டூயிங், தட்ஸ் ஃபைன். பட் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, எனக்கு கரியரில் வந்து எனக்கு பெருசாக பண்ணணும், இல்லை நான் ஆண்டர்ப்ரனர் ஆகி பெருசாக சாதிச்சு காட்டணும்னு இருக்கவங்கள இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரும்போது கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைட். நான் என்னோட ஜேர்னியில் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு job gives you a lot of certainty, and if you are someone who loves certainty, stay on the job, keep moving jobs, keep growing higher in jobs. Better money, better certainty, it comes with its own risks and challenges. If you're someone who are like அன்சர்டனாக இருக்கலாம், என்ன ஆனாலும் நான் வந்து மீண்டு வெளியே வந்துடுவேன், ஐ வில் ஸ்டாண்ட் அப் டால் அப்படின்னா ஆண்டர்ப்ரெனர்ஷிப்க்கு வாங்க. அண்ட் போத் ஆர் நாட் பி ஆல் எண்ட் ஆல். ஜாப்லேருந்து ஆண்டர்ப்ரெனர்ஷிப்க்கு வந்துட்டீங்க, ஒர்க் அவுட் ஆகலை, நிறையா ட்ரை பண்ணியாச்சு, நமக்கு இது வரல அப்படின்னா ப்ளீஸ் ஹாவ் நோ ஷேம் இன் கோயிங் பேக் டு அ ஜாப். லைஃப் இஸ் லாங். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபெயில் சம்வேர் டசன்ட் மீன் இட். நான்லாம் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட பத்திரத்தில் சைன் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். 2 வருஷத்தில் என்னோட மந்த்லி சேலரியை நான் பிஸ்னஸில் வந்து எடுக்கலைன்னா ஐ ஹவ் டு கோ பேக் டு அ ஜாப். ஐ மே நாட் டூ தட், ஓகே, பட் அந்த ப்ராமிஸோட தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஐல் பி ஷேம்லெஸ். If it doesn't work, I may go back to a job. I may take up another business. யாருங்க இருக்காங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளோட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா இழுத்து மூடிட்டு இன்னொன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஜாபுக்கு போகலாம், அங்கே ஏதாவது ஜாலியாக இருக்கும்ல, ஹாப்பியாக பார்த்துக்கலாம்ல. ஸோ நத்திங் இஸ் பி ஆல் எண்ட் ஆல். இதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பண்ணுறப்ப அதை சீரியஸாக அதுக்கு நம்மளோட 200% கொடுத்து பண்ணணும். என்னோட முழுசையும் நான் கொடுத்துட்டேன், ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா always go for something else. Go back to a job. Nice. Is there anything called right time? நான் இப்போ பேசும்போது தோணுச்சு, ரைட் டைம், இது இந்த டைமில் நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கோ, இல்லை விமன் அட் ஸ்டே அட் ஹோம் வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கோ ஏதாவது ரைட் டைம் அப்படின்றது இருக்கா? என்னோட லாஜிக்லாம் எனக்கு டூயிங் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் நான் நம்புகிறேன். சில பேர்த்துக்கு அது தன்னை போல் அமையும். நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஜாப்லேருந்து நான் என்னோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் வரேன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 2 years ஆஃப் ரிசர்ச், 2 yearsல நான் ரிசர்ச் மட்டும் பண்ணல, ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை பர்சனல் ஃபைனான்சஸ் ஆஸ் வெல். நமக்கு எவ்வளோ லோன்ஸ் இருக்குது, இதை ஒரு சம்பளத்தில் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா, அந்த லோன்ஸை க்ளோஸ் பண்ண முடியுமா, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, என்னோட மைண்ட் செட் மாசமான எனக்கு இவ்வளோ சம்பளம் வந்துட்டு இருக்கு, இது இல்லாமல் என்னால் வாழ முடியுமா. அண்ட் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா நான் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நான் வந்து 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மல்டி க்ரோர் பிஸ்னஸ் பண்ணுறேன், வெறும் என்னோட 500 ரூபாய் பாக்கெட் மணிலேருந்து நான் இவ்வளோ லட்சம் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. வித் ஆல் ரெஸ்பெக்ட் டு தெம், business is not like that. You put money, you take money. Unless you're like 1 in a million who attains a virality to get a business on and put it on a pedestal, it needs money. So how much money do you have to take you? Cash flow is the bloodline of the business ன்னு சொல்கிறாங்கல்ல. நம்மக்கிட்ட காசு இருக்கா இல்லையா, யார்கிட்டயாவது பாரோ பண்ண போகிறோமா, பாரோ பண்ணி அந்த மணியை நம்ம இது பண்ண முடியலன்னா எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம், ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ டாட்டர், இஃப் ஐ எம் சப்போர்ட்டிங் மை ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ் ஃபேமிலி, ஹவ் am I going to do that? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு நான் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. யூ ஹேவ் டு பி ப்ராக்டிக்கல் ஆல்சோ இல்லை. ஸோ ஃபார் மீ இட் டுக் தீஸ் 2 years to figure out, okay, from this day without my salary this family will meet the bare minimum. Okay. And if I don't make it also, if I am just going to flunk and flop in my business also, this family will have a smooth sail. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் எடுத்தேன்.
But the biggest risk I have taken is the potential money that I could have earned ம். in this time, and whatever luxuries I have could have given for the family, whatever savings I have given for the family. And now வந்து I am bootstrapped. I have not borrowed money from anyone. என்னோட பர்சனல் சேவிங்ஸ்லேருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணிருக்கேன். அண்ட் என் பிஸ்னஸ்லேருந்து நான் ஒரு பைசா கூட எனக்காக நான் எடுத்ததில்ல. அது தனி காசு. பிஸ்னஸில் இருக்கிறத தான் பிஸ்னஸில் போடுறேன். அது போக தேவைக்கு ஏன் பர்சனல் சேவிங்ஸை தான் போடுறேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு வந்து என்னை யாரும் கேட்க முடியாதுல்ல, என் காசை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு. என் ஒரு பேங்க் வந்து நிற்காதுல்ல. ஸோ அந்தளவுக்கு நான் இன்னும் வரல. பட் there will be a time when I will go for funds or when I will go for loans. I am waiting for that right time to come for me to take that step. Okay. இது என்னோட லாஜிக். எனக்கு இதெல்லாம் சார்ட் அவுட் ஆனாதான் நான் பண்ணுவேங்கிற மெச்சூரிட்டி எனக்கு 16 years ஆஃப் கரியர் கொடுத்துருக்கு. இந்த ஏஜ் எனக்கு கொடுத்துருக்கு. ஃபார் younger people, for people who have more money or who have more positioning, அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு 2 கப்பிள் ஏர்ன் பண்ணுற, குழந்தைங்க இருக்கிற, லோன்ஸ் இருக்கிற ஒரு நார்மல் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ண முடியுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். நான் உங்களோட ஒரு லிங்க்டின் போஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்களே டைரெக்டாக போய் டெலிவர் பண்ணீங்க ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு. ஸோ அது ஏன் ஆக்சுவலி டைரெக்டாக போய் டெலிவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, அண்ட் எப்படி வந்து அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற விஷயமா, இல்லை ஓகே அது ஒய் அது அது ஏன் அதுக்குள்ளே போயிடலாம். காஸ்ட் மிச்சம் பண்ணுறதுக்கு தான். See, to be honest, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 to 5 kilometer ரேடியஸில் ஆர்டர் வந்துச்சுன்னா ஓகே மோஸ்ட்லி மை ஹஸ்பண்ட் வில் டெலிவர் ஆர் ஐ வில் டெலிவர். ஒன்று என்னென்னா என் ஹஸ்பண்டுக்கு அந்த ஏரியாவில் அண்ணாநகர் முகப்பேர் ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸும் தெரியும். இது இங்கே தான் நானே டெலிவர் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்குவாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் இருக்கும். நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருந்தது வந்து ஒரு 75+ year old researcher, an ex-scientist who takes his medicines and who naps between 2 to 5 p.m. He said you have to deliver before that or after that. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கொரியரில் போட முடியாது இல்லை. டோன்ட் டெலிவர் அட் திஸ் டைம், டோன்ட். என்னால் இப்போ இதே ரிக்வெஸ்ட்டை மதுரையில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்னால் ஆனர் பண்ணியிருக்க முடியாது. நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசியிருப்பேன், சார் என்னால் ட்ரை பண்ணுறேன் பட் வரல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. சென்னையில் இருக்குன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நான் அன்றைக்கி ஐஐடிக்கு போகிறேன், அவங்களோட வீடு ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ நான் போயிட்டு ப்ராடக்ட் பேக்கை என் பிளேஸில் வச்சுக்கிட்டேன். 5 o'clock ஓகே அவங்க எந்திரிச்சிருப்பாங்க, அங்கேருந்து போட்டு அமுச்சிட்டேன். அண்ட் சில சமயம் வந்து ரொம்ப ஹெவி பேக்கெட்ஸாக இருக்கும். எங்களுக்கு நிறைய 5 liter கேன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஷிப்பிங் டேமேஜ் நிறையா, அதில் லாஸஸும் நிறையா. ஒன்று அவங்க ரிசீவ் பண்ணும்போது ஒரு லீக்கான உடஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் கஸ்டமருக்கும் நல்லதில்லை, நம்மளும் 100% லாஸ். ஒரு 2000 rupees ஆர்டர்னா நான் இன்னொரு 2000 rupees நான் செலவு பண்ணி தான் நான் அந்த ஆர்டரை கொடுக்கணும். ஸோ வேர் பாசிபிள் இட் வில் டூ. அண்ட் சில சமயம் என்ன ஆகும்னா அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க, அவங்க உட்காந்து பேசுவாங்க, டீ காஃபி கொடுப்பாங்க, அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பேக்கிங் கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் உட்காந்து அவங்க பேசினேன். நவ் ஐ ஆர்டர் ஃப்ரம் ஹர். அவங்க கிட்ஸோட பிஸ்னஸ்லேருந்து நான் ஆர்டர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸும் இருக்கும். ஸோ ஃபார் வெரி மெனி ரீசன்ஸ் ஐ ஹேண்ட் டெலிவர் ப்ராடக்ட்ஸ். தட்ஸ் இட். இப்போ ஒன்று பண்ண போகிறோம். Some customer has ordered our highest value ever. Some 4,700 rupees cleaning products மட்டும் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஆர்டர். It's our second highest order. So it's like what, 45 minutes from my home. I would wholeheartedly go deliver, talk to her, get to know about my top paying customer and give it. இப்போ நீங்கள் ஒரு ஏர்வேஸில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு மைல்ஸ் கிடைக்குது. அதில் வந்து உங்களை ப்ரையாரிட்டி கஸ்டமராக ட்ரீட் பண்ணுறதுக்கும் நார்மல் எக்கானமி கிளாஸில் ஒரு தடவை டிக்கெட் எடுத்து வரவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், நம்ம புதுசாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்டை அவங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட் எழுதி கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அட் ஸ்கேல் என்னால் பண்ண முடியாது.
ஒரு 10 பேத்துல ஒரு 2 பேர்த்துக்காவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ குடுத்துற முடியுமா? ம். அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். ஓகே. அண்ட் இதெல்லாம் நான் இவ்ளோ லேக்ஸ் நான் பெர் மந்த் ரெவென்யூ பண்றேன்னு சொல்றத விட, இதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, சக்சஸ் எப்படி டிஃபைன் பண்றீங்கன்னு. எஸ். இதெல்லாம் ஏன் டெஃபினிஷன். இப்போ ஒரு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 100 crore டர்ன் ஓவர் பண்றாங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ஜோக் மாதிரி இருக்கும். என்ன ம். பண்ணிட்டு இருக்கா இவன்? பட் எனக்கு இது புடிச்சிருக்கு. எனக்கு இந்த ம். மாதிரி என் கஸ்டமர்ஸ் கிட்ட டீல் பண்றது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. திஸ் இஸ் நைஸ். மை சக்சஸ். நைஸ். ஐ திங்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு யாஹ்! சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாஹ்! அண்ட் புரொடக்டிவிட்டி ஓகேங்களா பாட்காஸ்ட்ல? சூப்பரா போச்சுங்க. நைஸ் ஆக்சுவலி. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஐஸ்வர்யா. ஸோ திஸ் வாஸ் சச் அன் ஒண்டர்ஃபுல் பாட்காஸ்ட் ஆக்சுவலா. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து நான் வந்து பாட்காஸ்ட் திரும்பி வரோன்றப்போ எனக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் ஒரு செல்ஃப் டவுட்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த ஃப்ளோ அண்ட் ஐ எம் அவுட் ஆஃப் ஜோன் மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஹோல் பாட்காஸ்ட்ல எனக்கு நெறைய அவேர்னஸ் அண்ட் நெறைய டேக்அவேஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும், ஒரு டேக்அவே சொல்லணும் அப்டின்னா, இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க. நம்மள பத்தி நம்ம சொல்லும்போது வந்துட்டு அந்த நம்மள பிலீவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து பெருசா அந்த பார்டர் லைன கிராஸ் பண்ணி போயி நான் வந்து சொல்லணும்னு இல்ல. பட் அட்லீஸ்ட் ஐ ஷுட் பிலீவ் அண்ட் அந்த ஹோப்ப நான் ஆப்போசிட்ல கேட்கிறவங்களுக்கும் குடுக்கணும் அப்டின்றது. நான் யூசுவலா எப்பவுமே வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னு கேட்டாலே வந்து நான் ரொம்ப இல்லங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நீங்க நெறைய பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ சிமிலரா இருந்தது எனக்கு. எனக்கும் அப்படிதான் ஃபேமிலி சொல்லிட்டே இருப்பாங்க. "ஏய் யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர்" அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல புரொடக்டிவிட்டின்னு சொல்லிக்கிறோம். பீக் பெர்ஃபார்மன்ஸ் கோச்சுன்னு சொல்லிக்கிறோம். ஆக்சுவலா நான் வந்து புரொடக்டிவிட்டிய ஃபாலோ பண்றேனா? அப்படின்னு நெறைய கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்ப நீங்க சொன்னதுலருந்து எனக்கு கிடைச்ச அவேர்னஸ் என்ன அப்படின்னு கேட்டா, யூ ஷுட் அக்செப்ட் யுவர்செல்ஃப். ஆஸ் அ மாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளால முடியும். இது என்னால முடியல. எஸ்பெஷலி இந்த 8/10 ரூல் அது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா, என்னதான் நான் ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு போயிட்டு, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு போயிட்டு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கோச் பண்ணாலும், எனக்கு உள்ள வந்து ஒரு கில்ட் இருக்கும். "அம் ஐ புரொடக்டிவ்? ஆக்சுவலா நான் 100% குடுக்குறேனா?" அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மதர்ஸ் கில்ட். இது நான் ஓவராலா எப்படி பார்த்தேன், இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாவே எப்படி பார்த்தேன்னா, ரொம்ப பிராக்டிகல், வெரி ஆர்கானிக் ஆக்சுவலி. நேச்சுரல், டாக்ஸின் ஃப்ரீ. ஸோ அப்படிதான் இருந்தது ஆக்சுவலி வந்துட்டு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இது என்னோட டேக் அவே. ஸோ யூ ஷுட் பிலீவ் யுவர் செல்ஃப், யூ ஷுட் அக்செப்ட் யுவர் செல்ஃப், பி யுவர் செல்ஃப். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. நீங்க சொன்ன மாரி நம்ம எல்லார் கப்புக்கும் போர் பண்ணிட்டு, நம்ம கப் எப்பவுமே எம்ப்டியா வச்சிருப்போம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் எனக்கு டேக் அவேஸ் ஆக்சுவலி வந்துட்டு. ஸோ ஆப்வியஸா இத பார்க்குற பீப்பிள்க்கு மென்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா அ இன்னைக்கு நெறைய மென் வந்து சூப்பரா அக்செப்ட் பண்ணி, சூப்பரா வந்து சப்போர்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் சம் பீப்பிள் ஆர் லைக் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு, இந்த பிராக்டிகாலிட்டிய வந்து அந்த ரியாலிட்டிய வந்து அது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுத்துருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஆல்சோ ஃபார் மெனி விமென் வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு பயங்கர ஹோப் குடுக்கும். ஒரு பூஸ்ட்டா இருக்கும்ன்றது எனக்கு அவங்களோட நம்ம ப்ரொடக்டிவா தான் இருக்கோம். ஆஸ் அ ஹோம் மேக்கர் ஐ அம் ஆக்சுவலி டூ ப்ரொடக்டிவ் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹோப் குடுத்துருக்கும். பூஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு. ஸோ நெறைய டேக் அவேஸ் கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்ல வந்து உங்களோட டேக் அவேஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஐஸ்வர்யா அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கிளீன் ஸ்பேஸ். டெஃபினட்டா வந்து உங்க அப்பா கிட்ட போட்ட கான்ட்ராக்ட்ல நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அவர் ஒண்டர்ஃபுல் கெஸ்ட் அண்ட் ஷேர் லாட் ஆஃப் குட் திங்ஸ். தேங்க் யூ ஸோ Yeah. மச். Thank யா, you so much and best யா. wishes to your productivity coaching. இது ஒரு வுமன் இந்த டாபிக்க பிக் பண்ணி பண்றதே எனக்கு வந்து ரொம்ப பெக்யூலியரா இருந்துச்சு. ஸோ ஐ அம் ஸோ கிளாட் யூ've picked up something that's so the need of the hour. நெறையா பண்ணுங்க. தேங்க் யூ. And I'm sure your family is supporting you. So my best wishes to the entire family. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சேம் டு யூ ஆஸ் வெல். Thank யா, you. தேங்க் யூ.